உஷா வந்து பொன்னி துணி காய போடுறத பார்த்துட்டு, "நான் காய போடுறேன், நீங்க போ" அப்படி சொல்றாங்க. அத கேட்டு பொன்னி, "இல்லக்கா நானே போடுறேன்" அப்படின்னோன, "அதெல்லாம் தெரியாது. இப்ப நான் தான் போட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து போடுறதுக்காக வராங்க. கரெக்ட்டா வந்து, "சரி உங்க இஷ்டம்க்கா" அப்படி சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. "ஏன் நீ காய போடலையா?" அப்படின்னோனே, "இல்ல உஷாக்கா போடுறேன்னாங்க." "அவ தனியா போடணுமா? ஏன் நீ எடுத்துன்னு போனல்ல, காய போட வேண்டியது தானே" அப்படி சொல்லி ஜெயா சொல்றாங்க. "சரி நானே போய் காய போடுறேன்னு" சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா வந்து அந்த டைம்ல கரெக்ட்டா உஷா வந்து மயக்கடிச்சு கீழ விழுறாங்க. அப்ப டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு, "இந்த மாரி கர்ப்பமா இருக்காங்க உஷா" அப்படி சொல்றாங்க. உடனே வந்து சண்முகத்துக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே வந்து சண்முகம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வீட்ல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "எவ்வளோ பெரிய விஷயம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உஷாவும் வந்து இத கேட்டுட்டு அப்படியே வந்து ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. "இதுக்கப்புறம் நல்ல காலம் தான். நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குற வந்து நம்ம சக்தி வந்து அப்படியே கண் கலங்கிறாரு. சண்முகம் வந்து கண் கலங்கி வந்து பொன்னிக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போறாரு. உடனே வந்து பொன்னிய பார்த்துட்டு, "நீ இல்லன்னா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு தெரியவே தெரியாது பொன்னி. உன் நல்ல மனசுக்கு தான் இது சீக்கிரமாவே வந்து அண்ணி வந்து முழுகாம ஆயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து சொல்றாரு சக்தி. உடனே வந்து பொன்னி வந்து, "நீ என்ன கிஃப்ட் கேட்டாலும் நான் தரேன் பொன்னி" அப்படி சொல்றாரு. "எனக்கு எதுவும் வேணாம்" அப்படி சொல்றா. "அதெல்லாம் தெரியாது" அப்படி சொல்லிட்டு போறாரு. அடுத்து வந்து பொன்னிக்கு வந்து ஒரு சாரி வந்து கிஃப்ட் பண்றாரு. பொன்னி ரொம்ப சந்தோஷமா அத கட்டிட்டு வராங்க. எல்லாரும் பார்த்து, "பொன்னியா இது?" அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. "ரொம்ப காஸ்ட்லியான சாரியா இருக்கே" அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து வந்து பிரீத்தி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்படியே விட்டா இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. அப்புறம் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க. இத விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க வந்து பிரீத்தி. உடனே பிரீத்தி போயிட்டு சக்தி கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்க. "சக்தி உங்ககிட்ட கொஞ்சம் வந்து பேசணும்" அப்படின்னோனே, "என்ன விஷயம் பிரீத்தி?" அப்படின்னோனே, "இங்க பாருங்களேன் சக்தி" அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய காட்டுறாங்க. அத பார்த்து, "என்ன ஃபோட்டோஸ் இதெல்லாம்? இதெல்லாம் ஞாபகம் இருக்கா சக்தி? நம்ம இங்க எடுத்தோம். இங்க போனோம்ல, இந்த இடத்த எடுத்தது, ரெஸ்டாரண்ட் இடத்துல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா இருக்க ஃபோட்டோஸ் நிறைய காட்டுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து சக்தி வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. "என்ன பிரீத்தி இதெல்லாம்? இதெல்லாம் எதுக்காக இன்னும் வச்சிருக்க? அழிச்சிட வேண்டியதுதானே. எப்படி சக்தி அழிக்க முடியும்? இதை ஃபோட்டோ வேணால் அழிச்சிடலாம். ஆனால் என் மனசில் இருக்க உங்களை எப்படி அழிப்பேன்" அப்படின்னு மனம் சொல்கிறாங்க. "என்ன பிரீத்தி இப்படிலாம் பேசுகிற?" அப்படின்னோடனே, "நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ நாள் வந்து பொன்னி கூட வாழாமல் இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம காதல் தானே" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை சக்தி, உண்மை அதுதான். நீங்கள் உண்மை சொன்னாலும் சொல்லனாலும் இதுதானே உண்மை. அதனால தானே அப்படி இருக்கீங்க. கிடையவே கிடையாது. நீ தப்பாக புரிஞ்சுட்டுருக்க. என்னைக்கு நீ வந்து என்னை வேணான்னு சொன்னியோ அன்னைக்கே நான் வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டேன். ஆனால் நீ ஏற்படுத்தின காயம் தான் என்னால் மறக்க முடியல. அது அது மட்டும்தான் எனக்கு மனசில் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. பொன்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்னி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அவள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் என்னால் இன்னும் ஒய்ஃபை ஏற்றுக்க முடியாத காரணம் நிறைய இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து நான் ஒய்ஃபை ஏற்றுப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சீக்கிரமாகவே நாங்கள் வாழ ஆரம்பிச்சிடும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன், நீ இப்போ கேட்டதால சொல்கிறேன், எனக்கு என்னமோ பொன்னி தான் என் மனசில் இருக்கான்னு தோணுது. அவளை நான் விரும்ப ஆரம்பிச்சிடுவேன்னு தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்ட பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. நல்லா சும்மா இருந்த சக்தியை நம்மளே வந்து இதெல்லாம் பேசி வந்து பொன்னி மேலே ஆசையை வந்து வர வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. "ஐயோ இப்படி நடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி அப்படி பார்க்குறாங்க. "இதை விடவே மாட்டேன் சக்தி. நீங்கள் எப்படி எனக்கு தான் சொந்தம், பொன்னிக்கு கிடையாது. பொன்னி உங்கள் மனசில் வந்து லைட்டாக தான் வந்திருக்கா. நீங்கள் வந்து அவள் நல்லவன் நினைக்கிறீங்க. ஆனால் அவள் ரொம்ப மோசமானவ அப்படின்னு தெரிஞ்சால் பொன்னியை தூக்கி நீங்கள் விசிறி அடிச்சிடுவீங்க. எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் நானும் நல்லா சந்தோஷமாக வாழ போகிற சக்தி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனசில். இங்கே வந்து பொன்னி வந்து வேலையை செஞ்சுட்ருக்காங்க. அப்போ சக்தி வராரு. சக்தி வந்து, "என்ன பொன்னி என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னோடனே, "உஷாக்காக்கு தான் நிறைய வந்து குங்குமப்பூலாம் போட்டு பால் காய்ச்சிட்ருக்கேன்" அப்படின்னோடனே, "சரி நீ கொடுத்தா அண்ணி தான் குடிக்க மாட்டாங்களா? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்" அப்படி சொல்லிட்டு சண்முகம் வந்து வாங்கிட்டு போகிறாரு. 3 பேருமே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இதோட முடியுது.